பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு விதமாய் வாக்குத்தத்தம் தருகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு துணை நிற்கிற தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு அநேக வேளைகளில் கற்பித்து தருகிறது. ஒரே ஒரு வேத சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். இதோ தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி ஓடின நாட்கள் அவைகள். இப்படி தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது சோதரம் ஆங்காங்கே மலைகளிலும் கெபிகளிலும் சோதரம் அவன் ஒளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை தாவீது ஒளிந்திருக்கிற இடத்தை, அவன் ஒளிந்திருக்கிற இடத்தின் அருகாமையில் இருக்கிறவர்கள் சவுலுக்கு சொல்லிவிடுகிறார்கள். இப்படி சவுலுக்கு சொல்லிவிட்டபடியினாலே சவுல் தாவீதை பிடிப்பதற்காக அங்கே வந்து விடுகிறார். இப்பொழுது இருவருக்கும் இடையிலே ஒரு மலை இருக்கிறது. இந்த மலை இருவரையும் பிரித்து கொண்டிருக்கிறது. தாவீது மலைக்கு அந்த பக்கமும் சவுல் மலைக்கு இந்த பக்கமாய் வேகமாய் நடக்கிறார்கள். சவுலுடைய நோக்கம் தாவீதை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி, தாவீதுடைய நோக்கம் எப்படியாகிலும் சவுலுடைய கையிலிருந்து தப்புவித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சவுல் தாவீதை கிடைப்பதற்காய் நெருங்கி விடுகிறார். தாவீதை சுற்றி வளைத்து இன்னும் சிறிது நேரத்தில் தாவீதும் அவனோடு கூட உள்ள கூட்டமும் சவுலுடைய கையிலே பிடிபடும் என்று நினைத்து நின்ற பொழுது இப்பொழுது சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது. பெலிஸ்தியர்கள் தேசத்தின் மேலே படையெடுத்து யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்ற செய்தியை வந்த பொழுது சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை பிடிப்பதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ண போகிறான். பாருங்கள், சூழ்நிலைகள் சோதரம் தாவீதுக்கு முழுவதுமாய் எதிராய் நின்ற பொழுது சூழ்நிலைகள் தாவீதை சோதரம் சவுலுடைய கையிலே ஒப்பு கொடுக்க நின்ற பொழுது கர்த்தர் தாவீது காய் துணை நின்றார். தேவன் துணை நின்றபடியினாலே சவுலுக்கு வேறொரு காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தாவீதை சவுலுடைய கையிலிருந்து தப்புவித்தார். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களுக்கும் அதே தான் செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது சில வேதனைகளோடு கூட ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரு பொழுதும் கலங்காதீர்கள், ஒரு பொழுதும் தேவ சமூகத்திலே சோதரம் பயப்பட்டு நிற்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு துணை செய்வதற்காய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு துணை செய்வதற்காய் தேவன் உங்களுடைய கையை பிடித்திருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பொழுதும் உங்களுக்கு எதிராய் நிற்கிற எந்த போராட்டங்களிலும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க போவதில்லை. மாறாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்த போகிறேன். எனவே அந்த கிருபை இந்த நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாதத்தை நீர் தந்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவர் எங்களுடைய வலதுகையை பிடித்து எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர் அல்லவா? ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாதத்தை கடப்பதற்கு முன்பதாக எங்கள் சமூகத்திலே வந்து நிற்கிறார்கள். என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்வீராக. என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் நடக்க வேண்டிய எல்லா பாதைகளிலும் தேவன் முன்னாய் சென்று ஆண்டவரே தகப்பனே இவர்கள் நடப்பதற்கு ஏதுவானவைகளாய் சமமானவைகளாய் ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மாதத்திலே சோதரம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்களை தாரும். ஆண்டவரே, தாவீதை சவுலுடைய கையிலிருந்து தப்புவித்த கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா பொருளாதார சிக்கல்கள், எல்லா குடும்ப பிரச்சனைகள், ஆண்டவரே சோதரம் வாழ்க்கை போராட்டங்கள்
வேலை குறித்த எண்ணங்கள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமான கிருபைகளை என் ஆண்டவர் கொடுப்பீராக. நிறைவாய் கர்த்தர் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.